உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகவினுடைய நிலை எப்படி இருக்கு? 2026 தேர்தலில் அதிமுக எப்படி சந்திக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி ஐயா, ஓ பன்னீர்செல்வம் ஐயா, சசிகலா அம்மா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் மீண்டும் அதிமுக எழுச்சி பெறுமா? அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இடைத்தேர்தலில் பங்கேற்காதது அதிமுகவுக்கு பின்னடைவு. அதே போல் எடப்பாடி அது ஒரு கொங்கு வேளாள கவுண்டருடைய சாதி கட்சியாக மாற்றிட்டாரு என்பது போன்ற பல விமர்சனங்களை நம்ம சமூக ஊடகங்களையும் இணைய ஊடகங்களில் குறிப்பாக யூடியூப்களில் நம்ம பார்க்க முடியுது. உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அதிமுக அப்படிங்கிறது எம்ஜிஆர், அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா, அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் இடைக்கால முதல்வராகத்தான் இருந்தாரே தவிர ஒரு 5 ஆண்டு காலம் அல்லது ஒரு 3 ஆண்டு காலம் முழுமையாக, அதாவது 5 ஆண்டு காலத்தை முழுமையாக நிறைவு செய்த ஒரு ஆட்சியை கொடுத்தவர்னா அது எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அப்பொழுது ஓபிஎஸ் உள்ளிட்ட எல்லோருமே ஒரு இன்டெகிரேட்டடாக இருந்தாங்க, ஒருங்கிணைந்து இருந்தாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகி போனது, அவரை விலக வைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலா என்கிற ஃபேக்டர் அவரையும் விலக்கி வைத்ததும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசியல் பார்வைக்கு பின்புலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பல ஆலோசனைகளை கேட்டு பெறுகிறார். குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய சுனில், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களுக்காக இல்லைங்களா, இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அரசியல் வியூகம் வகுப்பாளர்களை அவருடைய ஆலோசனைகள், பத்திரிகையோட ஆலோசனைகள், அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காருடைய ஆலோசனைகள், இதெல்லாம் அவர் கேட்டு தான் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இருக்குது. அவருடைய குறிப்பாக நீங்கள் தங்கமணி, வேலுமணி இவர்களை போன்றவர்கள், அவர்களுடைய வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் தான் இருக்காங்க அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரி பொய்யான பரப்புரையை தான் பரப்புகிறாங்க. உண்மையிலேயே ஓ பன்னீர்செல்வத்துக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு, தனிப்பட்ட வாக்கு வங்கி கிடையாது. சசிகலா அம்மா வந்தாங்கன்னா அது வாக்கு வங்கியாக மாறணும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா அவங்க தனித்து நீங்கள் நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும் இல்லையா? எனவே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கருத்துக்களை அதிமுக தரப்பு, வாதங்களை அதிமுக தரப்பில் வைக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்களில் அதிமுக பெருசாக ஒன்றும் இல்லை. கொங்கு மண்டலத்தை குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, அதே போல் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மட்டும்தான் அங்கே வலிமையாக கோலோச்சுறாங்க அதிமுகவில். எனவே இது கிட்டத்தட்ட ஒரு கொங்கு வேளாள கவுண்டர்கள் கட்சி போல் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் திமுகவை நம்ம பார்க்கும்பொழுது திமுகவுடைய நிலை எப்படியா இருக்குது அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கணும். பல பேர் ஒன்லி அதிமுகவை மட்டும்தான் அது நிலை குலைந்து போய்விட்டது, சீரழிந்து விட்டது என்பதை போன்ற ஒரு பார்வையை கொண்டிருக்காங்க. நம்முடைய பார்வை அப்படி இல்லை. திமுகவினுடைய நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. திமுகவில் பார்த்திங்கன்னா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்த உடனே திமுகவினுடைய தலைவராக அவர் ஆகிவிட்டார். நீங்கள் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஈவே ராமசாமி பெரியாருடன் என்னதான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய தலைவராக அந்த இடத்தை ஈவே ராமசாமி ஐயாவுக்கு தான் அவர் விட்டு வச்சார். அதனால் பார்த்திங்கன்னா அதில் பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பைத்தான் அண்ணா அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு வந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தலைவர் பொறுப்பை தாம் ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலாளர் பொறுப்பை பேராசிரியர் அன்பழகனுக்கு கொடுத்தார். ஆக தலைவர் பொறுப்பு என்பதை அண்ணா பெரியாருக்கு விட்டு வைத்ததை அந்த ஒரு மரபை உடைத்து திமுகவிற்கு தான் தலைவரானார் கலைஞர் மு கருணாநிதி. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு யாராவது அந்த கட்சியில் ஒரு ஜனநாயகத்தோடு வருவார்களா என்று பார்த்தால் இல்லை. அந்த கட்சியில் நீண்ட நெடுங்காலமாக சிறுவயது முதலே பணியாற்றிய செயலாற்றிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அவர்தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் அவர்கள் வச்சு இப்பொழுது முதலமைச்சராக இருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரி, அடுத்ததாகவது வேறு தலைவர் யாராவது வருவாங்கன்னு பார்த்தா இல்லை. அது பார்த்தீங்கன்னா இப்போவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்திட்டாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் எப்போ திமுக என்கிற கட்சியினுடைய தலைவராக அண்ணா உருவாக்கிய அந்த மரபை உடைத்து திமுகவினுடைய தலைவராக தம்மை ஆக்கி கொண்ட பிறகு அது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது.
அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அடுத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு இப்போ அடுத்தடுத்து அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை தலைமை பொறுப்பில் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களாக கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவரை சுற்றிலும் இருந்த மாவட்ட செயலாளர்கள் தான் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தளபதிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு தான் அமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை வந்து இருந்தது. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது துரைமுருகன் போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்களாக இருக்காங்க. அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஓய்வு பெறும் வயதை நெருங்கிவிட்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா வயதின் காரணமாக அதை நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரும்பொழுது அடுத்த கட்ட தலைவர்களை வந்து அவருடைய வயதுக்கோப்ப தலைவர்களை தற்பொழுது வந்து இன்னொரு அதிலும் வந்து இந்த ஏற்கனவே கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் இருந்த முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மகன்கள் இப்பொழுது வாரிசுகளாக முன்னிற்கிறாங்கன்னு பார்க்கிறோம். எனவே புதிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடிப்படையாக காலமாக உழைத்து வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை குடும்பத்தினுடைய வாரிசுகளாக அப்படியே பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இத்தகைய உயரிய பொறுப்புகள் கிடைக்கின்றனவா என்பது ஒரு ஐயமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் அப்பா தாத்தாவெல்லாம் திமுகவுக்கே உழைச்சாங்க, ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் வந்து இல்லை. அவர்கள் குறிப்பிட்ட சில ஒரு கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்களுடைய குடும்பம், உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம், மு.க. ஸ்டாலின் ஐயா குடும்பம், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இப்படி தான் வந்து கட்சியில் கோலோச்சுறாங்க என்கிற அந்த குறைபாடுகள், மனக்குறைபாடுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களும் அந்த கட்சிக்காக பாடுபட்ட நிர்வாகிகள் குடும்பத்தினரிடமிருந்து வெளிவந்து கொண்டு தான் இருக்கின்றன. இது யாரும் மறுக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். எடுத்துக்காட்டாக தனித்தமிழில் பேசக்கூடியவர்களே 5 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும் பொழுது மொத்தம் இருக்கக்கூடிய அளவில் வந்து பிறமொழியாளர்கள் அப்படின்னா மீறி போனால் அவர்கள் 1 கோடி பேர் அல்லது வந்து அதிகபட்சமாக ஒரு 10 to 14 விழுக்காட்டுக்குள் தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மீதமுள்ள பெரும்பான்மையான தமிழர்கள் அப்படின்னால திராவிட முன்னேற்றக் கழகம் என் கட்சி வந்து முழுக்க தமிழர்கள் என்ற அத்திவாரத்தின் மீது தான் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், ஒரு மாளிகை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே அது வந்து சம உரிமையாக குடியரசு ஜனநாயக முறைப்படி அங்கே தலைவர் பொறுப்பு, பொதுச்செயலாளர் பொறுப்பெல்லாம் இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை. ஆனால் இன்று அதனுடைய போக்கு மாறி தற்பொழுது வந்து முழுக்க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த தலைமை பொறுப்பில் தான் அந்த கட்சி வந்து நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது திமுகவினுடைய நிலை. ஆனால் அதே வேளையில் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு தன்னுடைய வாரிசு ஜானகி அம்மாள் வந்தாலும் கூட அங்கே வந்து அவர்களால் வந்து அந்த கட்சியை நிலைநிறுத்த முடியுமா என்கிற கேள்வியிலும் இருந்தபோது அது ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று பிரிந்து செல்வி ஜெயலலிதா வந்து கடுமையான ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த கட்சியை தன்வசமாக்கி கொண்டு அந்த கட்சியை முழுக்க அதை ஒரு ரீவேம்ப் செய்வது என்பதை விட அது மிகப்பெரிய வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போய் தொடர்ந்து அவர் இறக்கும் தருவாயிலும் வரையில் அவர் தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வி ஜெயலலிதா வளர்ச்சி பெற்றிருந்தார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுடைய வாரிசு அல்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணி எப்படி ஜானகி அம்மாவும் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் இருவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு கொண்டு செல்வி ஜெயலலிதா அதில் வந்து வின் பண்ணி மேலே வந்தாங்களோ அதுபோல் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது வந்து அந்த போட்டி இருக்குது. ஸோ அதிமுகவில் இப்படிப்பட்ட ஒரு டெமோக்ரஸி இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. திமுகவில் இது இல்லை. ஆக இந்த 2 திராவிட கட்சிகளுமே தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகள், அதே போல் சுரண்டல் குற்றச்சாட்டுகள், மக்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் ஆகியவற்றெல்லாம் கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு எண்ணம், அந்த திராவிட என்கிற அந்த மாடலுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு 2009ற்கு பிறகு திராவிடம் என்பது தொடக்க காலத்தில் வந்து தமிழர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு பெயராக முழக்கமாக இருந்தாலும் கூட காலப்போக்கில் அது சிலருடைய சுயநல வளர்ச்சிக்கான ஒரு சிறு குழுக்களினுடைய சில பிறமொழியாளர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு உத்தியாக போய்விட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி வலிமையாக வந்து பரவிடுச்சு. எனவே இப்பொழுது 2 கட்சிகளுமே முதலில் இந்த அடிப்படை கொள்கைகளையே அவர்கள் வந்து மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்று பணம் கொடுக்காமல், இலவசங்கள் கொடுக்காமல், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் இவர்களால் வாக்குகளையே வாங்க முடியாது. தனித்து நின்று எந்த கட்சியுமே அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் வெற்றி பெற முடியாது என்கிற அந்த நிலையும் வந்து பல நிலைகளில் வந்து மக்கள் உணரத் தொடங்கிட்டாங்க. எனவே 2 கட்சிகளுக்கும் இனி இந்த திராவிட கட்சிகளுக்கு இது இனி வரக்கூடிய காலம் சோதனை காலமாகத்தான் இருக்க போகிறது. பணம் கொடுத்து வாங்கக்கூடியதை வெற்றி என்று சொல்வது முதல்ல அதுவே இழுக்கு. எடுத்துக்காட்டாக விக்கிரவாண்டி தொகுதியை 100 கோடி ரூபாய் கொடுத்து தான் திமுக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. தலைக்கு 2000 ரூபாய் பணம், காலையிலும் மாலையிலும் வரக்கூடியவர்களுக்கு தேர்தல் பணிக்கு வரக்கூடியவர்கள் 200 ரூபாய், அதன் பிறகு புடவை, வேட்டி, அணிகலன்கள்,
அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரியாணி அண்டாவாக பிரியாணி செஞ்சு போட்டது. 13 அமைச்சர்களுக்கு மேலாக அங்கே களத்தில் அங்கே தங்கி இருந்தது. அதற்கான அறை வாடகை, அதில் சென்று வரக்கூடிய அந்த எரிபொருள் செலவு ஏன்னா இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வந்து திமுக செலவு பண்ணி தான் விக்கிரவாண்டியில் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. ஆக இவர்களால் பணம் கொடுக்காமலோ லஞ்சம் கொடுக்காமலோ எந்த பரிசு பொருளும் கொடுக்காமலோ இங்கே வெற்றி பெற இயலாது திராவிட கட்சிகள் என்பது 100க்கு 200 விழுக்காடு தற்பொழுது நிரூபணமாக இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சில புதிய ஸ்ட்ராட்டஜி உத்திகளை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. எப்படிப்பட்ட உத்திகள்? இப்பொழுது தமிழர் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதே போல் சசிகலா அவர்களுக்கு வந்து பொதுவாகவே செல்வி ஜெயலலிதா சசிகலா அவர்கள் இருந்தபோது சசிகலா அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லப்பட்டது. குறிப்பாக 91, 96 வந்து வளர்ப்பு மகன் திருமணம் உள்ளிட்ட சசிகலா அவர்களுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவாக எதிர்மறையாகவே மக்கள் மனசில் பதியப்பட்டிருந்தது. எனவே அது வந்து அதிமுகவிற்கு வந்து பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு அவர்களை விலக்கி வைத்தது. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்பொழுது வந்து அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து சிந்தனை கொண்டவராக இருக்கிறார் என்கிற காரணத்துக்காக அவரையும் ஒதுக்கி வைப்பது. அதே போல இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளிவந்து நாடாளுமன்ற தேர்தல் அதே போல் சட்டமன்ற தேர்தல் இரண்டிலுமே கூட்டணி கிடையாது என்று அறிவித்து சிறுபான்மையான கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மக்களை மீண்டும் அவர்களோடு உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். ஆக சிறுபான்மை வாக்குகளை கைவசம் எடுப்பது, தமிழர் என்கிற நலத்தை முன்னிலைப்படுத்துவது, சசிகலா ஓபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடையாது என்கிற காரணத்தினால் அவர்களை விலக்கி வைக்கிறேன் என்கிற வாதத்தை முன்வைத்து அரசியலை முன்னெடுப்பது. அதே போல் என்னுடைய விக்கிரவாண்டி தேர்தலில் நிச்சயமாக பணம் கொடுத்து தான் இவங்க பண்ணுவாங்க, அதில் கலந்து கொண்டு நாம் பணத்தையும் நேரத்தையும் விரயம் செய்ய வேண்டாம் என்ற முடிவெடுத்து அந்த தேர்தலிலிருந்து பின்வாங்கியது. எங்களுடைய முழுக்க வந்து இலக்குனா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்பதை எடப்பாடி பழனிசாமி மிக குறிப்பாக இருப்பதோடு தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை இந்த அரசியல் வியூகத்தை அவர்கள் வைத்து தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தையே அதிமுக தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அதே போல் இடதுசாரிகள் தேமுதிக ஏற்கனவே இருக்குது, இவர்களை போன்ற கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்த்து 2026 தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிற அந்த முயற்சியை வந்து அதிமுக தொடங்கிவிட்டது. நாம் தமிழர் கட்சியும் தங்களோடு இணைத்து அவர்கள் கூட்டணி காண்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த அளவுக்கு இதில் வந்து பயன்படுத்திக்க போகிறாரா, இல்லை அவர் வந்து அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாமல் இருக்கிறனால அவர் தனியாக வச்சிருந்தாலும் கூட மீதமுள்ளவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த பணி அதிமுகவால் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி ஏற்படுத்துவதற்கான முயற்சி ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலையும் இதை வந்து முயற்சி செஞ்சாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அது வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அது திமுகவுடன் தான் இணைந்தது. அது திமுக வந்து காங்கிரஸை தம்மிடமிருந்து விலகாமல் பார்த்து கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு உத்தியை திமுக வகுத்தது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸை இந்த பக்கம் இழுக்க முடியுமா என்கிற ஒரு அதிமுக பக்கம் இழுக்க முடியுமா என்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது. எனவே தற்பொழுது திமுகவிடம் உள்ள அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் தம் பக்கம் அதிமுக பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை அதிமுக தொடங்கிவிட்டது. எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டில் பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் தென் மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை, வட மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்குது, மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் வளர்ச்சி, அதே போல் அவர்கள் வந்து கட்சி குலைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொஞ்சம் கூட அவர் வந்து அதை வந்து ஒரு பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் கட்சிக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, கட்சிக்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த அதிமுகவினுடைய 2026 உத்தி என்னவாக இருக்க வேண்டும், வியூகம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்கிற தகவலைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே அதிமுகவை பற்றிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நாங்கள் வந்து தவிடுபொடியாக்குவோம், 2026 தேர்தலில் எங்களோட அரசியல் வியூகத்தை பாருங்கள் அப்படின்னு தான் அதிமுக தரப்பில் சொல்லப்படுது. எனவே தேர்தல் இன்னும் ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுகள் வர இருக்கின்றன. அதிமுக என்ன வியூகங்களை வகுக்கப் போகிறது, என்ன உத்திகளை வகுக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நாம் விசாரித்த வரையில் தெரிகிறது, சமூக ஊடகங்களில் சொல்வதைப் போல அதிமுக கலகலத்தெல்லாம் விடவில்லை. அவர்கள் தங்களுக்கென்று உறுதியான நிலைப்பாட்டில் தாங்கள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தேர்தல் வரையிலும் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.